வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய 2 ஃபோன்களை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியிடப்பட்ட 2 ஸ்மார்ட் போன்கள், அதாவது ஐஃபோன் 17 ப்ரோ, Xiaomi 17. முதலில் இந்த 2 மாடல்களுமே அந்த 2 கம்பெனிக்கான பிளாக்ஷிப் மாடல்கள் என்று அழைக்கலாம். ஆனால் இதில் எது சிறந்தது, எது விலை மதிப்புக்கு ஏற்றது என்று முழுமையான விவரங்களை வாங்க பார்க்கலாம். முதலில் டிசைன், திரை, அதாவது ஸ்க்ரீன். ஐஃபோன் 17 ப்ரோவில் 6.3 அங்குலம் OLED ப்ரோ மோஷன் திரை உள்ளது. இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுடன் வருகிறது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வசதியும் இதில் உள்ளது. மற்றொரு பக்கம் Xiaomi 17 ப்ரோவில் அதே அளவிலான 6.3 அங்குலம் OLED திரை உள்ளது. ஆனால் அதில் ஒரு சிறப்பு, மேஜிக் பேக் ஸ்க்ரீன், அதாவது மொபைல் பின்புறத்திலும் ஒரு சிறிய இரண்டாவது திரை இருக்கிறது. இதை நாம் புகைப்படம் எடுக்கும்போது வியூ ஃபைண்டராகவும் பயன்படுத்தலாம். இது Xiaomiயின் மிகப்பெரிய வேறுபாடாக இருக்கின்றது. இந்த காணொலியில் பகுதி 2இல் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா செயல்திறன். ஐஃபோன் 17 ப்ரோவிற்கு புதிய A19 ப்ரோ சிப் பொருத்தப்பட்டுள்ளது. இது ஆப்பிளின் தனிப்பட்ட நியூரல் என்ஜினுடன் கூடியது. இது மிகுந்த சக்தி வாய்ந்த ப்ராசஸர் ஆகும். iOS மற்றும் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் மூலம் திறமையாக இயங்கக்கூடிய வசதியும் இது பெற்றிருக்கின்றது. அதே நேரத்தில் Xiaomi 17 ப்ரோவில் குவால்காம் மற்றும் Snapdragon 8 Elite ஜென்ரேஷன் 5 சிப் உள்ளது. இது ஆண்ட்ராய்டு உலகில் மிக வேகமான ப்ராசஸர் ஆகும். அதனால் 2 பெர்ஃபார்மன்ஸ்களும் உயர்ந்த நிலையில்தான் இருக்கின்றது. பகுதி 3, கேமரா என்றால் இப்போது அனைவரும் மிகுந்த கவனம் செலுத்துகிறார்கள். ஐஃபோன் 17 ப்ரோவில் 48 MP ட்ரிபிள் கேமரா அமைப்பு உள்ளது. மெயின் அல்ட்ரா வைட் மற்றும் டெலிஃபோட்டோ லென்ஸுடன் 4x ஆப்டிக்கல் ஜூம் மற்றும் சிறந்த லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் இதில் வழங்குகிறது. Xiaomi 17 ப்ரோவில் 50 MP, அதாவது மேலே குறிப்பிட்டிருக்க அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கு 2 MP வித்தியாசமாக தான் இருக்குது. 50 MP லைக்கா ட்ரிபிள் கேமரா உள்ளது. லைக்கா லென்ஸ் என்பதாலேயே இதில் நிற துல்லியமாக இருக்கும். கிளாரிட்டி மிகவும் சிறப்பாகவே இருக்கும். சில மாடல்களில் 5x ஆப்டிக்கல் ஜூம் வசதியும் உள்ளது. அதனால் புகைப்பட ஆர்வலர்களுக்கு Xiaomi மாடல் ஒரு வலுவான விருப்பமாக இருந்து வருகின்றது. பகுதி 4, பேட்டரி மற்றும் சார்ஜிங்கை குறித்து இந்த பகுதியில் பார்க்கலாம். ஐஃபோன் 17 ப்ரோவில் 4252 மெகாஹெர்ட்ஸ் பேட்டரி இருக்கிறது. மேக் சேஃப் சார்ஜிங் மற்றும் புதிய USB-C இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் Xiaomi 17 ப்ரோவில் மிகப்பெரிய அளவு, அதாவது 6300 மெகாஹெர்ட்ஸ் பேட்டரி இதில் உள்ளது. அதோடு 100 வாட்ஸ் வயர்டு சார்ஜிங், 50 வாட்ஸ், அதாவது 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் வசதியுடன் இது வருகின்றது. இதன் மூலம் 20 நிமிடங்களில் முழுக்க சார்ஜ் ஆகிவிடும் என்பது கூடுதல் தகவல். அதனால் பேட்டரி மற்றும் சார்ஜிங் வேகத்தில் Xiaomi துல்லியமான முன்னிலையில் பெற்றிருக்கின்றது என்று கூட கூறலாம். பகுதி 5க்கு வந்திருக்கோம். மென்பொருள் மற்றும் பாதுகாப்பு, சாஃப்ட்வேர் குறித்து இந்த பகுதியில் பார்க்கலாம். ஐஃபோன் 17 ப்ரோவில் இயங்குவது iOS 19 முறைமையில்தான். இது பாதுகாப்பு, அப்டேட் மற்றும் பிரைவசிக்கு சிறந்த ஒன்றாகவே அனைவராலும், குறிப்பாக ஆப்பிள் யூசர்களால் பார்க்கப்படுகின்றது. ஆப்பிளின் ஈகோசிஸ்டம், iCloud, iPad, Mac அனைத்துடனும் சிறப்பாக இது இணைக்கப்படுகின்றது. Xiaomi 17 ப்ரோவில் ஹைபர் OS என்ற புதிய ஆண்ட்ராய்டு முறைமையில் இயங்குகிறது. இது அதிகமான கஸ்டமைசேஷன் மற்றும் யூசர் கண்ட்ரோல் வழங்குகிறது. ஆனால் ஆப்பிள் போல நீண்டகால அப்டேட் இல்லாமலும் இருக்கலாம். பகுதி 6ல் நம்ம விலை மற்றும் மதிப்பீடை பார்த்துடலாம். விலையை பார்த்தால் ஐஃபோன் 17 ப்ரோ விலை சுமார் AED 4699, அதாவது துபாயில் திரஹம் ரேட்டில் நான் சொல்கிறேன், 4699 ரூபா அந்த ஐஃபோன் விற்குது. இந்திய மதிப்பில் சுமார் 1,05,000 ரூபா வரும். அதே நேரத்தில் Xiaomi 17 ப்ரோ விலை எவ்வளோன்னா 3661 AED திரஹம் வருது. அது இந்திய மதிப்பில் 82,000 ரூபாய் வருகின்றது. இதனால் விலை அடிப்படையில் Xiaomi மிகவும் வேல்யூ ஃபார் மணி மாடல். ஆனால் ஐஃபோன் தனது பிராண்ட் மதிப்பு, பில்டு குவாலிட்டி மற்றும் சர்வீஸ் மூலம் முன்னிலையில் உள்ளது என்று கூட கூறலாம்.
கொள்ளலாம். நம்ம இப்போ காணொலியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முடிவு மற்றும் தேர்வு எதுவாக இருக்க வேண்டும் என்பது மக்கள் விருப்பம். முடிவாக சொல்லப்போனால் நீங்கள் ஆப்பிள் சூழலில் iCloud, iPad, MacBook இணைந்து இருக்கிறீர்கள் என்றால் iPhone 17 Pro தான் உங்களுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதிக பேட்டரி, வேகமான சார்ஜிங் மற்றும் புதிய தொழில்நுட்பம் போன்ற அம்சங்கள் விரும்பினால் Xiaomi 17 Pro நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கப்பட்டது தான். இரண்டும் ஃப்ளாக்ஷிப் போன்கள். ஆனால் உங்களின் தேவையே முக்கியம். எந்த மாடலை நீங்கள் தெரிவு செய்கின்றீர்கள் என்பதை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற புதிய காணொளிகள், தொழில்நுட்பம் மிகுந்த காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டுமென்றால் நம்ம சேனல் தமிழா செய்திகள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் இது போன்ற புதியதொரு காணொலி உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.